ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நெல்லிக்காய் வீட்டில் நிறைய இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன்று எடுத்து சாப்பிட்டாலே போதும், எல்லா சத்துக்களுமே கிடைக்கும். நெல்லிக்காய் பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 400 கிராம் அளவுக்கு பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் நல்லா கழுவிட்டு ஒரு சுத்தமான துணியால் தொடச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு ஒரு தட்டு இடியாப்பத்தட்டை வச்சுட்டு இதுக்கு மேலே எல்லா நெல்லிக்காய்களையும் அடுக்கிக்கலாம். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். குக்கர்லேயும் இதை வேக வைக்கலாம். குக்கரில் சேர்க்குறீங்கன்னா ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 10 நிமிஷம் நெல்லிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. ஒரு கத்தியால் குத்துனீங்கன்னா நல்லா சாஃப்டாக உள்ளே இறங்கணும். இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நெல்லிக்காய் எடுத்து லைட்டாக அதோட மேல் பகுதியில் அழுத்துனீங்கன்னா அப்படியே சதைப்பகுதி எல்லாமே அக்கக்கா உங்களுக்கு கலண்டு வந்துடும். உள்ளே இருக்க விதையை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா நெல்லிக்காய்களையும் விதையை எடுத்துருங்க. விதையை எடுத்துட்டு இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஈவனாக அரைப்படும். இல்லை உங்கள் மிக்ஸி ஜார் நல்லா அரைக்கும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் இன்றைக்கி நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஜாரில் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 4 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சியுமே நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அரைப்பட்டு வரும். இப்போது இதை நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அரைச்சிக்கலாம். நெல்லிக்காயிலே ஈரப்பதம் இருக்கும், அதுவே கரெக்டாக இருக்கும். ஒரு வேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்ச விழுதை அப்படியே ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அலுமினியம் இரும்பு கடாய் எடுக்காதீங்க, ஏன்னா ரியாக்ட் ஆகும் நெல்லிக்காய்ங்கிறதுனால. நான்ஸ்டிக் இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நெல்லிக்காய் விழுதை பேனில் சேர்த்ததுக்கப்புறமா எந்த அளவுக்கு நம்ம நெல்லிக்காய் எடுத்தோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. 400 கிராம் நெல்லிக்காய்னா 400 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. இனிப்பு சரியாக இருக்கும். நான் சுத்தமான வெல்லம்ங்கிறதுனால அப்படியே டைரெக்டாக சேர்த்துட்டேன். நீங்கள் ஒரு வேளை தூசி மண்ணெல்லாம் இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் வெல்லத்தை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதில் ஒரு சிட்டிகை அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இது நல்லா திரண்டு ஒரு அல்வா மாதிரி பதத்துக்கு வரணும். நல்லா பேனில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணும். இப்போ ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி பதத்துக்கு மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த பதத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிங்கன்னா இதை ஒரு ஜாம் மாதிரி பரிமாறலாம். ஜாமுக்குமே இதே மெத்தடு தான். இது சப்பாத்திக்கு ப்ரெட்டுக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஜாம் மாதிரி செய்கிறீங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி மிட்டாயாக செய்கிறதுனால இன்னும் இது நல்லா கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும்போது அந்த மிட்டாய் பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா பளபளன்னு இருக்கும். ஆப்ஷனல் தான், விருப்பம்னா மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து சேர்த்துருக்கிறதுனால தான் நெய் கட்டியாக இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்னுமே நல்லா கெட்டியான பதம் வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விடணும். மொத்தமாக இதை நம்ம செய்கிறதுக்கு 10 நிமிஷம் டைம் ஆகும். இப்போ பாருங்கள், இது நல்லா திரண்டு ஒரு அல்வா பதத்துக்கு அந்த பேனில் ஒட்டாமல் நம்ம கலந்து விடும்போதே அப்படியே எல்லாம் ஒன்று சேர வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதை மாதிரி திருப்பி விடும்போது பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படியே நுர மாதிரி தெரியும். நீங்கள் அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக போட்டுட்டு எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா நல்லா உருட்ட வரணும். ஸோ இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பட்டர் பேப்பரில் நம்ம சேர்த்துக்கலாம். பட்டர் பேப்பர் இல்லைன்னா நார்மலாக ஏதாவது தட்டில் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு அந்த தட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை அப்படியே நம்ம சூடாக இருக்கும்போதே நல்லா பரப்பி விட்டுக்கலாம். கரண்டியால் இந்த மாதிரி அழுத்தி விட்டு ஒரு 1/4 இன்ச் திக்னஸ் இருக்க மாதிரி பரப்பிக்கோங்க. பார்க்குறதுக்கு ஒரு பார் மாதிரி இருக்கணும். இப்போ இதை நல்லா பரப்பிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா பட்டர் பேப்பர்லேருந்து எடுத்துட்டு ஓரங்களில் அன்ஈவனாக இருக்க பகுதியை கத்தியால் கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக நீங்கள் போட்டுக்கலாம். கத்தியில் கட் பண்ணும்போது லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும்.
இப்போ அவ்வளோதான், கட் பண்ணி எடுத்தாச்சு. சூப்பரான நல்ல டேஸ்டியான சத்தான நெல்லிக்காய் பார் வந்து ரெடி ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் 1 வீக் வரைக்கும் வெளியில் வச்சுருந்து சாப்பிடலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 1 மந்த் வரைக்கும் கூட உங்களுக்கு கெடாமல் இருக்கும். டெய்லியும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஒன்று நீங்கள் வச்சு விடலாம். நெல்லிக்காயில் விட்டமின் சி சத்து நிறைய இருக்குது. இது முடி வளர்கிறதுக்கும் இம்யூனிட்டி பூஸ்டிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். ஸோ கண்டிப்பாக நிறைய நெல்லிக்காய் இருக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.